இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் பொங்கல் பரிசு உங்கள் குடும்ப அட்டைக்கு இருக்கா இல்லையான்றத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உங்களுக்கான பொங்கல் பரிசு வழங்குறாங்க. அதாவது பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும். அது கூடவே இலவச வேட்டி சேலை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் யாருக்காக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அரிசி அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருட்களை கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 2,20,94,000 பேருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக அவங்களுக்கான இலவசமாக பொருட்களை கொடுக்குறாங்க. ஸோ தமிழக அரசு மக்கள் மற்றும் இலங்கை தமிழர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் இந்த இலவச பொருட்கள் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பொங்கல் பரிசு உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்றது எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnpds.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது உறுப்பினர் சரிக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன், ஸோ உறுப்பினர் சரிக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணது டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என் விவரம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்கள் ரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் இந்த மாதிரி லாகின் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குடும்ப அட்டை என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடை நம்பர் என்ன, எந்த வகை ரேஷன் அட்டை, குடும்ப அட்டை வகை, அரிசி அட்டை அப்படின்னு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் உங்கள் அட்டைக்கு இருக்கா இல்லைன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் 3ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், உரிமை வழங்கல்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொங்கல் வேஷ்டி. ஸோ பொங்கல் வேஷ்டி 2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேஷ்டி கொடுக்க போகிறாங்க. வாங்கிய அளவு நீங்கன்னு வாங்கலாம்னு அர்த்தம். அதேமாரி பொங்கல் பரிசு 2025. ஸோ 2025க்கான பரிசு பொருட்கள் இருக்குது பாருங்கள். அந்த சர்க்கரை, முழு கரும்பு, அரிசி அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் வாங்கிய அளவு காமிக்கல. வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வாங்கிட்டீங்க ஒன்றுன்னு காமிச்சிடும். அதுக்கப்புறம் பொங்கல் சேலையை பார்த்தா ப்ரைட் பண்ணுறாங்க 2025க்கு. ஸோ ஒன்றுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற ரேஷன்கள் நீங்கள் என்னமான பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். செறிவூட்டப்பட்ட பிஹெச்எஸ் அரிசி, மண்ணெண்ணெய் வாங்கிக்கலாம், பாமாயில் அந்த மாதிரி உங்களுக்கு என்னமான கொடுக்க போகிறாங்க. அதேமாரி நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, மீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்தமாரி லாகின் பண்ணி உங்களுக்கு அந்த வேஷ்டி, சேலை, பொங்கல் பரிசு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் அட்டைக்கு இந்த பொருட்கள் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக இருக்குது அப்படின்னா 3ஆம் தேதி முதல் உங்களுக்கான டோக்கன் வீடு வீடாக சென்று பார்த்தா கொடுத்துருவாங்க. உங்கள் வீட்டுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனில் உங்கள் ரேஷன் கடை பெயர் என்ன, நம்பர் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி உங்களுக்கு என்றைக்கு இந்த பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்களோ அதுக்கான தேதி மற்றும் டைமும் டோக்கன்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்றைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த தேதி மற்றும் டைம் அப்போ போயிட்டு உங்கள் ரேஷன் கடைகளில் இந்த பொங்கல் பரிசுக்கான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இலவச வேஷ்டி சேலையாக இருக்கட்டும், பொங்கல் பரிசாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும்.